ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க், வாட்டர்மெலன் ஜூஸ். தர்பூசணி ஜூஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுவும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஜூஸ். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு முதல்ல பாதாம் பிசின் ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக நான் பாதாம் பிசின் எடுத்துருக்கிறேன். இது ஒரு பவுலில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். இதை மூடி போட்டு மூடி அப்படியே வச்சுருங்க. இதை அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லியாக ஃபார்ம் ஆகிருக்கும். இதை நீங்கள் காலையில் பண்ண போகிறீங்கன்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஜெல்லியாக ஃபார்ம் ஆகிருக்கும். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக தர்பூசணி பொடியாக கட் பண்ணது 2 கப் எடுத்துருக்கிறேன். இது மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச வாட்டர்மெலன் ஜூஸை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி வடிகட்டிக்கோங்க. இப்போ இது கூட ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். பாதாம் பிசினில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஜூஸோடு சேர்த்து குடிக்கும் போது டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதோட இனிப்பு சுவைக்காக நான் கொஞ்சமாக கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைன்னா நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 கப் பால் காய்ச்சி ஆற வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நல்லா ஜில்லுன்னு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பொடியாக கட் பண்ண வாட்டர்மெலன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க. நம்ம ஏற்கனவே பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சூப்பரான டேஸ்டியான சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க் வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி வாட்டர்மெலன் ஜூஸ் செஞ்சு குடிச்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.